ஓ பரிசுத்த ஆவே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரு செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. இந்த புனித வழியில் நடத்தும் ஓ பரிசுத்த ஆவே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். Okay, good morning. How are you? Welcome to my channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் ஜீசஸுடைய அந்த 8வது பியாட்டிடியூடை பார்ப்போம். மேத்யூஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5. அதில் இந்த லாஸ்ட் பியாட்டிடியூடு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. Blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of God. நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் அரசு அவர்களுடைய. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. இப்போ பாருங்கள், நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர். அப்படி யார் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் அப்படின்னா, ஜீசஸ் காட்டிய வழியில், கடவுள் காட்டிய வழியில் நடந்து அவருக்காக வாழும் பொழுது நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க நேரிடும், அடைய நேரிடும். இவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள், வசை மொழிகளுக்கு ஆளாவார்கள். எப்படி நம்மளுடைய அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகருவதற்காக அடிப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு எக்ஸ்ட்ரீம் இதில் அவங்க தன் ரத்தம் சிந்தி உயிரை விட்டார்களோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எப்போது நம்ம நீதிக்காக துன்புறுத்தப்படும் போது, கிறிஸ்துவுக்கு காட்டிய வழியில் நடந்து அவருக்காக வாழும்போது இந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷனை அவங்க காண நேரிடும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும், அதை எதிர்நோக்க வேண்டி வரும். அப்பொழுது என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, ஜீசஸு ரிஜாய்ஸ், புரியுதுங்களா? ரிஜாய்ஸ். காரணம், உங்களுக்கு கடவுளுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்போது நம்ம கிறிஸ்துவுக்காக வாழும்போது என் குடும்பத்துலேயும் இப்படி நடக்கலாம். நம்மளுடைய ஒரு கம்யூனிட்டியில் எங்கே இருக்கிறோமோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி, அதாவது கடவுளுக்கு சான்று பகர்ந்து நடப்பவர்கள், கடவுளுக்காக வாழ்வர்கள், கடவுள் காட்டிய நீதி வழியில் நடப்பவர்கள் நிச்சயமாக உலகத்திற்கு பகையானவர்கள். அப்படின்னா உலகம் காட்டு வழியில் நடக்காததுனால அவர்கள் பலவிதமான துயரங்களையும் இக்கட்டுகளையும் வசைமொழிகளையும் கேட்க நேரிடும், அடைய நேரிடும். அதில் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும், அதில் கடந்து போக வேண்டி வரும். அப்பொழுதெல்லாம் ஜீசஸ் சொன்ன மாதிரி we have to make ourselves happy because
கடவுள் நமக்கு வாக்களித்த அந்த விண்ணரசு நமக்குரியது. ஸோ நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. அதனால தான் ஜீசஸ் சொன்னால்ட்டு பாருங்கள், எனக்கு சீடனாக இருப்பவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அந்த பேதுரு எழுதிய கடிதம் முதல் திருமுகத்தில் பார்த்திங்கன்னா அதில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் நீதிக்காக துன்புறுத்தப்படும் பொழுதும் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். ஏன்னா நீங்கள் நீதிக்காக துன்புற நேரிடும், அப்பொழுது கூட நீங்கள் கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம்னு அப்போஸ்தலனான பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு 2 விதமாக நம்ம துன்புற நேரிடும். ஒன்று நம்ம செய்த பாவங்களுக்காக, நம்ம குற்றங்களுக்காக நம்ம துன்புற நேரிடும், அது வேறு விஷயம், அது நம்மளுடைய மிஸ்டேக், நம்மளுடைய குற்றங்குறைகள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுது, அவர் காட்டிய வழியில் நடக்கும்பொழுது, நம்ம துன்புறுத்தப்படும் பொழுது தான் அதை தான் ஜீசஸ் சொல்கிறது. அப்பொழுது நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள், ரிஜாய்ஸ், ஏனெனில் விண்ணரசு, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் யோர்ஸ், விண்ணரசு உங்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்டையும் அதை தான் சொல்கிறாரு. நீ நான் காட்டிய வழியில் என்னுடைய கட்டளையை கடைப்பிடித்து என்னுடன் ஒரு நெருக்கமான உறவில் நீ வாழும்போது நிறைய அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். பட் கலங்காதே, நான் உன் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் எங்கிட்டையும் அதை தான் சொல்கிறாரு, உங்ககிட்டையும் அதை சொல்கிறாரு. அப்போ நம்ம இப்போ இதெல்லாத்தையும் எஸ்கேப் ஆகிட்டு நம்மளுடைய உலகம் காட்டு வழியில் நடப்போம், சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டு போகலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்ட்டு போவோமா, அல்லது கிறிஸ்துவுக்காக இந்த உலகம் காட்டிய வழியில் நடக்காமல் கிறிஸ்து காட்டிய வழியில் நடந்து துன்புற நேரிட்டாலும் பரவாயில்லைன்று ஏற்றுக்கொள்ள போவோமா? ஸோ கடவுள் அதற்காக தான் நம்ம அழைக்கிறாரு. ஸோ நம்ம கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு, ஆண்டவரே நமக்காக வாடும், ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ, ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் யூ. நீங்கள் எனக்கு கொடுக்குற பணியில் என்ன தடைகள் வந்தாலும் அதை நான் ஓவர் கம் பண்ணேன், நீங்கள் என் கூட இருந்து எனக்கு வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்நாடுகளை கடந்து செல்ல வேண்டும். ஓகேங்களா. இப்போ ஒரு பாடல் பாடி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்க. ആത്മാവിൻ ആഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിന്റെ ദിവ്യസ്നേഹം നിറഞ്ഞ തലോടലായി എന്നും യേശുവേ മനസ്സിൻ ഭാരമെല്ലാം നിന്നോട് പങ്കുവച്ചു മാരോടന്ന ചേത്തണച്ചു എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം ആത്മാവിൻ ആഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിന്റെ ദിവ്യസ്നേഹം നിറഞ്ഞ തലോടലായി എന്നും യേശുവേ മനസ്സിൻ ഭാരം എല്ലാം നിന്നോട് പങ്കുവച്ചു മാരോടന്ന ചേത്തടച്ചു എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം ഒരു നാളാതനെ ഞാൻ തിരിച്ചറിഞ്ഞു തീരാത്ത സ്നേഹമായി അരുകിൽ വന്നു ഒരു നാളാതനെ ഞാൻ തിരിച്ചറിഞ്ഞു തീരാത്ത സ്നേഹമായി അരുകിൽ വന്നു ഉള്ളിൻ്റെ ഉള്ളിൽ നീർകൃപയായി മഴയായി നിറവാർന്നൊരനുഭവമായി എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം
ആത്മാവിന്നാഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിൻ ദിവ്യ സ്നേഹം നിരന്ന തലോടലായി എന്നും യേശുവേ അന്നന്ന് വന്നിടുമോ ആവശ്യങ്ങളിൽ സ്വർഗീയ സാന്നിധ്യമാ അനുഭവിച്ചു അന്നന്ന് വന്നിടുമോ ആവശ്യങ്ങളിൽ സ്വർഗീയ സാന്നിധ്യം ഞാൻ അനുഭവിച്ചു എല്ലാം നന്മയ്ക്കായി തീർക്കുന്നു നാഥനിൽ പിരിയാത്തൊരാത്മീയ ബന്ധം എന്തൊരാനന്ദം ആത്മാവിന്നാഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിൻ ദിവ്യ സ്നേഹം നിരന്ന തലോടലായി എന്നും യേசுவே. ஓகேங்க. ஜீசஸ் நம்மகிட்ட சொல்கிற மாதிரி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்காக வாழும்பொழுது அவர் நம்ம கூட இருந்து பலப்படுத்தி நம்ம அந்த விண்ணரசுக்குள் நுழைய அவர் வழி வகுப்பார். ஓகேங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.